ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்தி ஸ்டுடியோஸ். பேசலாம் வாங்க. ஹாய் செந்தில். ஹாய் சார். டயட் பிளான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் செந்தில். ரைட்டு. அதை பற்றி பேசுறதுக்கு தான் எனக்கு வர சொன்னேன். ரைட்டு, அது அப்படியே ஒரு வீடியோ போட்டுடலாம்னா? ஆமாம். ஓகே, வெரி குட். உங்களுக்கு எதுக்கு இப்போ டயட் பிளான்? எல்லாம் நல்லா தானே இருக்கிறீங்க. உண்மைதான் செந்தில். டயட்டில் இருக்கவங்களை பார்த்து நான் ஜோக்கெலாம் அடிச்சிருக்கேன், சிரிச்சிருக்கேன். 90 நாள் 100 நாள் 2 மாதம்லாம் வெறும் பழமா சாப்பிட்றதுலாம் பண்ணியிருக்காங்க. நானும் சிரிச்சிருக்கேன். ஆனால் இப்போ 2 நண்பர்கள் என்னுடைய கண்ணுக்கு முன்னாலே அவங்க ரொம்ப ஆரோக்கியமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம இன்னொன்று அவங்க சொன்னதுலேருந்து நம்ம நார்மலாக சாப்பிட்ற சாப்பிடணும் ஒரு கில்ட்டியோட சாப்பிட்றேன். ஆமா, எனக்குன்னா இப்போ ஒரு விசேஷத்துக்கு ஒரு பஜ்ஜி போடுறாங்க, இல்ல ஒரு சக்கரை பொங்கல் கொடுக்குறாங்கன்னா கூட ஐயோ இதுல ஆயில் இருக்குதோ, ஐயோ இதுல சுகர் நிறைய இருக்குதோ, இதுல கீ நிறைய இருக்குதோ அப்படின்லாம் ஒரு பயம் கிளம்புறது. நான் என்ன சொல்றேன்னா, இந்த டயட்ன்றதே ஒரு கன்சூமரிசம் மாதிரி நினைக்கிறேன். இன்னைக்கு நீங்க ரைஸ் சாப்பிடாதீங்க, சுகர் சாப்பிடாதீங்க, எண்ணெய் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க இப்ப திருப்பி டயட்ன்ற பிளான்ல ஏதோ ஒரு டயட்ல ஃபுல்லா ஃபேட் ஐட்டம்ஸ் மட்டும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஃபேட் எல்லாம் சாப்பிடாதீங்கன்னு சொன்ன ஒரு டயட் போய் இப்ப ஃபேட் ஐட்டம்ஸ் மட்டும் சாப்பிடுங்கன்னு சொல்ற டயட்டுக்கு இல்ல. ஃபேட் ஐட்டம் சாப்பிடுங்கன்னு சொல்றத விட காப்ஸ் சாப்பிடாதீங்க, அரிசியே திங்காதீங்க, அரிசி சாப்பிட்டனாலதான் சுகர் வருது அப்படிங்கிறாங்க. ஆனா சப்பாத்தி திங்க சொல்றாங்க. அப்ப சப்பாத்தி என்ன இருக்கு? அதுதான் எனக்கு இந்த டயட்ன்ற ஒரு கான்செப்டே ஒரு கன்சூமரிசம்காக கொண்டு வந்த கான்செப்ட் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்றேன். இன்னொன்னு இந்த டயட்டுங்கிற பேர்ல அதே அப்சஸ்வ் ஆகி டயட்டு நான் சாப்பிட மாட்டேன், தண்ணி மட்டும் குடிச்சிட்டு லோ பிபி ஆகி மயக்கம் விட்டு எல்லாம் விழுந்திருக்காங்க ஆபீஸ்ல. இதெல்லாம் நினைச்சுதான் நான் டயட்டுங்கிறதே ஒரு பெரிய செல்லிங் ப்ராடக்ட் கான்செப்ட் நான் நினைச்சிருக்கேன். ஆனா இந்த வாழ்க்கை முறைக்கு, நம்மளோட லைஃப் ஸ்டைலுக்கு இந்த டயட் அப்படிங்கிற விஷயம் நமக்கு தேவையோ அப்படின்னு நிச்சயமா தெரியுது. ஏன்னா இப்ப நான் சொல்ற 2 நண்பர்கள்ல வெயிட் ரிடக்ஷன் பண்றாங்கலாம் அது 3வது பிளஸ் பாயிண்ட். இந்த டயட்ல ஆரோக்கியமா இருக்காங்க, சுறுசுறுப்பா இருக்காங்க, 2-3 டிசீஸ் குணமாகுது, அந்த மாதிரி இருக்காங்க. ஆக்சுவலா இப்போ டயட்ல இருக்கிறேன்னு சொல்றது ஒரு ஃபேஷன் ஆகி போச்சு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், இந்த டயட் பிளான்ஸ் எதுவுமே இல்லாம தானே நம்மளோட முன்னோர்கள்லாம் இருந்தாங்க. அவங்களோட லைஃப் ஸ்டைல், அவங்களோட ஏஜ் பாத்தீங்கன்னா அவங்க 80 வயசு வரைக்குமோ 90 வயசு வரைக்குமோ நல்லா உடல் ஆரோக்கியத்தோட இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் டயட்ன்ற வேர்டே உள்ள கொண்டே வரல. இன்னைக்கு பார்த்து சாப்பிடுற ஆள் தான் பல வியாதிகளுக்கு உட்படுறோம். ஸோ இதுல எங்கேயோ ஒரு இடத்துல ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா நம்மளோட லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு மாறி போச்சு இல்லையா? நம்ம கிராம வாழ்க்கையில இருந்து கம்ப்ளீட்டா அர்பன் சிட்டிக்கு வந்துட்டோம். 2வது பாத்தீங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய உணவுகள் எல்லாமே அடல்ட்ரேட்டட் ஃபுட்டா கிடைக்குது. அரிசியை பாலிஷ் பண்ணி விற்கிறான், எண்ணெய் கலப்படம் பண்ணி விற்கிறாங்க. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கிராமத்துல இருந்து கறந்த பாலை சாப்பிட்டாங்க. நம்ம பாக்கெட் பாலுங்கிற விதத்துல பால் திங்கிறமா இல்ல ஒரு வெள்ளை கடல்ல பால் தெரியுதுப்பா. அந்த அளவுக்கு நம்ம அடாப்டேட்டட் ஃபுட்டை நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். இன்னொன்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னுடைய டயட்டீஷியன் ஃப்ரெண்டு நான் பேசும்போது அவர் சொன்னாரு, நம்மளோட உணவுல பேலன்ஸ்டு ஃபுட்டு இல்ல, ஒரு சத்து ரொம்ப அதிகமா இருக்கு, ஒரு விதமான சத்தே இல்ல. ஒரு பக்கம் நம்ம ரொம்ப டயட்டே இல்லாம இருக்கிறது ஒரு தவறும் தோணுது எனக்கு. கரெக்ட். இப்போ டயட்ன்ற பேர்ல இப்போ உங்களை என்ன சொல்லுவாங்க, ஆயில் சாப்பிடாதீங்க, அது இல்லைன்னா ஆலிவ் ஆயில் சாப்பிடுங்க, இந்த மாதிரி அரிசியே சாப்பிடாதீங்க, இனிமேல் வீட்டு இந்த மாதிரி சப்பாத்தி சாப்பிடுங்க, ஓட்ஸ் தான் சாப்பிடணும், அந்த மாதிரிலாம் இப்போ சொல்லிடுவாங்க. அப்போ என்னைக்கோ ஒரு நாள் நம்ம ஏதாவது சாப்பிட்டோம்னா கூட நம்மளுக்கு ஒரு கில்ட்டி கான்சியஸா இருக்குது. அது இல்லாம இப்போ டேஸ்டான உணவுகள் இருக்குது இல்ல, நம்மளுக்கு பிடிச்ச உணவுகள், இப்போ ஒரு முறுக்கோ இல்ல பஜ்ஜியோ இல்ல போண்டாவோ, இதெல்லாம் டோட்டலா மறந்துட வேண்டியது தானா? கரெக்ட் செந்தில். நீங்க சொல்ற மாதிரி நம்ம நிறைய நமக்கு விருப்பமான உணவுகளை பார்த்துட்டு தான் இருக்குது, சாப்பிட முடியாத ஸ்ட்ரெஸ் இருக்கும். 2வது கூசு வராமல் பாத்தீங்கன்னா
எந்த மண்ணுல நீங்க வாழ்றீங்களோ அந்த மண்ணுல விளையக்கூடிய உணவுகளை சாப்பிடுங்க. குழந்தைகள்லாம் வந்து கண்களால தூண்டப்பட்டு தான் அவங்க வந்து சாப்பிடுறாங்க அப்படிங்கிறது படத்துல சொல்லியிருந்தாங்க. ஆமா, குழந்தைங்க மட்டும் இல்ல, நமக்கே வந்து உட்கார்ந்துருப்போம், திடீர்னு வந்து விளம்பரத்துல வந்து கிரீன் டீ சாப்பிட்டு அவங்களுக்கு கொழுப்பு கரையுங்கிறான், எடை குறையுங்கிறான். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு மாத்திரை சாப்பிட்டா சத்து வருங்கிறான். ஆமா, அப்புறம் ஒரு பானம் ஆர்டிக்ஸ் மாதிரி ஆக்டிவ் ஆர்டிக்ஸ் சாப்பிடுங்கிறான். இதெல்லாம் நம்மளும் தூண்டப்படுறது உண்மைதான். இதெல்லாம் வந்து நமக்கு எந்த அளவுக்கு சரி இல்ல ஃபாலோ பண்ண முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு இருந்த கேள்விகள் தான். பன்னாட்டு உணவுகள் எல்லாமே இங்க கிடைக்குது. இட்டாலியன் ஃபுட்டு கிடைக்குது, பிரெஞ்சு கிடைக்குது, தாய் உணவு கிடைக்குது. ஆனா நம்ம ஊர்ல உளுந்தங்களி கிடைக்க மாட்டேங்குது. நம்ம ஊர்ல கிடைக்கக்கூடிய கும்மாயம் அந்த மாதிரி சத்தான உணவுகள் எவ்வளவு இருக்கு. தாத்தா பாட்டி எல்லாம் ஆரோக்கியமா இருந்தது காரணம் வந்து அவங்க லைஃப் ஸ்டைலோட இந்த உணவு எல்லாம் வந்து கலந்துருந்தது. கரெக்ட். அவங்க எல்லாம் வந்துட்டு பண்டிகை அன்னைக்கு தான் நாங்க வந்துட்டு இட்லி தோசையை சாப்பிட்டோம். உங்களுக்கு என்னடா டெய்லி காலையில உணவே உங்களுக்கு இட்லி தோசையா இருக்குது. ஆமா, அவங்களையும் நம்மளையும் கம்பேர் பண்ண முடியாது. இன்னொன்னு தாத்தா பாட்டிங்க வந்து இந்த உணவையும் அவங்க சாப்பிட்ட விதம் வேற மாதிரி சாப்பிட்டாங்க. கைக்குத்தல் அரிசி சாப்பிட்டாங்க. நம்ம வந்து பாலிஷ் பண்ண அரிசி சாப்பிட்டோம். கரெக்ட். இந்த அன்பேலன்ஸ்டு டயட் நமக்கு வந்து ஒரு குறையா இருக்கிறதுனால இதை நிவர்த்தி பண்றதுக்கான ஒரு டயட்டா நம்ம வந்து எதுவும் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய என்ன தேடலா இருக்கு. கரெக்ட் சார். நீங்க இப்போ தேடல்னு சொன்னீங்கல்ல, இந்த தேடல்ல தான் அவங்க வந்துட்டு காசு பாக்குறாங்க. இந்த டயட்டிஷியன்ஸ் வந்துட்டு காசு பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு செட் ஆஃப் டயட்டிஷியன்ஸ் என்ன சொல்றாங்க, இந்த கார்ப்ஸ் தான் வந்துட்டு உடம்புக்கு ப்ராப்ளம் ஆனது. ஸோ அவாய்டு கார்ப்ஸ், 3 டைப்ஸ் ஆஃப் ஒயிட்ஸை வந்துட்டு அவாய்ட் பண்ணுங்க, சால்ட் வேணாம், சுகர் வேணாம், மைதா சாப்பிடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் என்ன சொல்றாங்க, சுகர்லாம் வந்துட்டு மறுநாள் காலையிலேயே அது செரிமானம் ஆயிரும், ஃபேட் தான் வந்துட்டு ரொம்ப ப்ராப்ளமேட்டிக் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் ஒரு சில டயட்டிஷியன்ஸ் என்ன சொல்றாங்க, ஃபேட் எல்லாம் வந்துட்டு நல்லது தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேட்டை மட்டுமே சாப்பிட சொல்ற டயட் எல்லாமும் இருக்குது. இப்போ இந்த மாதிரி கருத்துக்கள், ஆமா, பல்வேறு கருத்துக்கள். இப்போ கிட்டத்தட்ட ஜாதி சண்டை ரேஞ்சுக்கு என் டயட்டு தான் பெருசு, ஓன் டயட்டு தான் பெருசு அப்படின்ற அளவுக்கு இப்போ போயிருச்சு. இப்போ இதுல எப்படி நம்மளுக்கான கரெக்டான டயட் பிளான்னு நம்ம சூஸ் பண்றது? இல்ல அதுதான் அந்த கன்சர்ன், அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ இதுவுமே எனக்கு இருந்தது. கிட்டத்தட்ட வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸு, ரிலேஷனு எல்லாரும் வந்து ஒவ்வொருத்தர் டயட் இந்த டயட் தான் அந்த டயட் தாங்கிறத விட இந்த டயட் இருக்காதீங்க வேற சொல்லிட்டே இருந்தாங்க. கரெக்ட். அதே மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா நான் இது என்ன வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு வந்தேன் அப்படின்னா 39 சைஸ் ஷர்ட்டுங்கிறது வந்து எல்லா 39 அளவு இருக்கக்கூடிய ஆட்களுக்கு பொருந்தது. 39லே வந்து ஒருத்தருக்கு 39 சைஸ்ல ஒருத்தருக்கு வயிறு பெருசா இருக்கும், ஷோல்டர் சின்னமா இருக்கும். அந்த மாதிரி அதாவது சைஸ் வந்து இது வந்து ஜாதகம் மாதிரி ஒவ்வொரு ஆளுக்கும் வந்து ஹாரோஸ்கோப் வந்து இண்டிவிஜுவலா பொருந்த மாதிரி தான் இருக்கும். அதனால வந்து இது நமக்கு வந்து எது சூட் ஆகுது. ஒருத்தருக்கு வந்து புரோட்டீன் அதிகமா சாப்பிட்டா உங்களுக்கு வந்துட்டு உடம்புல வந்து யூரிக் ஆசிட் ஜாஸ்தி ஆயிடும். சில பேர் வந்து குண்டா இருக்குன்னு சொல்லிட்டு வெறும் நார்ச்சத்து கேபேஜே சாப்பிட்டா அவங்களுக்கு தைராய்டு இருக்கு, தைராய்டு இது ஆகாது, இதையும் சாப்பிட்டீங்க. லாட் ஆஃப் கன்ஃபியூஷன்ஸ் எல்லாமே இருக்கதான் செய்யுது இதுல. ஆமா, இப்போ இண்டிவிஜுவல்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியான டயட் தான் சூட் ஆகும் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. அப்போ ஒரு வீட்டுல இருக்கிறவங்களே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான டயட் பிளான் வருது. எக்ஸாம்பிளுக்கு எங்க அம்மா பாத்தீங்கன்னா அரிசி உணவுகள் தான் சாப்பிட்றாங்க. ஆனா அவங்களால குனிஞ்சி நிமிந்து எல்லாமே வேலை செய்ய முடியுது, அவங்களால முட்டி மடக்காம தரையை தொட முடியுது. நான் சப்பாத்தி தான் சாப்பிட்றேன், எனக்கு குனிஞ்சி நிமிந்து தரையை தொட முடியல. இப்போ ஒரு வீட்டுல 4 பேர் இருக்கிறாங்கன்னா 4 பேருக்கு 4 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டயட் சமைச்சு சாப்பிட்றதுன்றதும் கஷ்டமான காரியமாயிரும். அப்போ நம்மளுக்கு எந்த டயட் பிளான் செட் ஆகுது அப்படின்றத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது, நான் அதை எப்படி ஃபாலோ பண்றது? இது ஒரு 90 டேஸ் பிளான் தானே அப்படின்னு சொல்லிட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணி நம்ம ப்ரொசீட் பண்ணலாமா? இல்ல இல்ல, இது வந்து இப்ப நான் வந்து ஒரு சில பாயிண்ட் வந்து டெரைவ் பண்ணிருக்கேன். அதாவது கன்க்ளூஷன் மாதிரி இல்லை, இதெல்லாம் இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது. ஒண்ணு வந்து நம்ம முதல் பாயிண்ட் வந்து நமக்கு எது செட் ஆகுது அப்படிங்கறத வந்து நம்ம இது பண்ணணும். ஆக்டிவா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும். கரெக்ட். ஸோ இதுக்கு வந்து எந்த உணவு நமக்கு வந்து நம்மளோட உடலுக்கு வந்து ஏற்றுக்குது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட். இன்னொன்னு சாப்பிட்ற அளவும் சாப்பிட்ற டைமும். கரெக்ட். இன்னொன்று வந்துட்டு நமக்கு எது பிடிக்குதோ அதை வந்து சாப்பிடாம இருக்க முடியல அப்படிங்கிற ஸ்ட்ரெஸ் வரும்போது அதை சாப்பிடலாம், ஆனால் அளவா சாப்பிடணும். நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி
நம்ம தீபாவளிக்கோ அல்லது பொங்கலுக்கோ பலகாரம் பண்ணி சாப்பிடும்போது அதை சாப்பிடலாம். ம் ஆனா டெய்லி சாப்பிடும்போது தான் நம்ம வந்து என்ன பலகாரத்தை சாப்பிடக்கூடாதுங்கிற ஒரு இது வரும். கரெக்ட். அதே மாதிரி நீங்க இந்த 90 டேஸ்க்கு டயட் பிளானு, ஒரு மாசத்துக்கு டயட் பிளானு இது இல்ல. டயட்டுங்கிறது வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்ச். நம்மளுடைய லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற உணவு எது அப்படிங்கறத நம்ம வந்து சாப்பிடணும். கடைசியா ஒரே ஒரு விஷயத்த சொல்லி நான் வந்து இது பண்றேன். நம்மளுடைய மெட்டபாலிசத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம சாப்பிடுறது ஒரு வகை, அல்லது நீங்க வந்து எந்த விதமான உணவு சாப்பிடுறீங்களோ அந்த மாதிரி மெட்டபாலிசம் வந்து மாறிக்கும். ஆமா, ப்ரொவைடட் நம்ம திங்கிறது வந்து சாப்பிடுற அளவும் சாப்பிடுற டைமும் எரிக்கிற அளவுக்கு அந்த உணவை சாப்பிட்டா நம்ம வந்து ஆரோக்கியமா வாழலாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அதுக்கு வந்துட்டு டயட் பிளான் மேண்டேட்டரி. ஐ மீன் இந்த லைஃப் ஸ்டைல்ல டயட் பிளான் தேவை. நம்ம உடம்புக்கு நம்ம லைஃப் ஸ்டைலுக்கு எது வரும் அப்படின்றத தேடி ஆராய்ச்சி பண்ணி நம்ம பண்ணோம். ஓகே, இப்போ இது வந்துட்டு நம்ம வீட்டில் இருக்கிறவங்களையும் அது இம்பாக்ட் பண்ணும். ஏன்னா நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்சுன்னும் பொழுது வீட்டில் இருக்கிறவங்களையும் கண்டிப்பா அது இம்பாக்ட் பண்ணும். வீட்டில் இருக்கிறவங்க கிட்டையும் கன்சல்ட் பண்ணிக்கிட்டு அந்த டயட் பிளான் ஆரம்பிக்கிறது பெட்டரா இருக்கும். வியூவர்ஸ் வந்துட்டு டயட் பிளான் பத்தி அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன டயட் பிளான் சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க, அதோட பாசிட்டிவ் என்ன, அதோட நெகட்டிவ் என்ன அப்படின்றதெல்லாம் கமெண்ட் செக்ஷன்ல போடலாம். இந்த டிஸ்கஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை பை.